கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1377க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான். சாந்த குணமுள்ளவர்களாய் வாழுங்கள். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள், பூமியை ஆளுவார்கள், பூமியில் அவர்கள் விரும்பியதெல்லாம் கிடைக்கும். எனவே சாந்த குணமுள்ளவர்களாய் மகா புத்திமான்களாய் வாழுங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் முற்கோபம் இருக்குமானால் இந்த செய்தியின் மூலம் உங்கள் முற்கோபத்தை மாற்றி, உங்கள் புத்தியீனத்தை மாற்றி சாந்த குணமுள்ளவர்களாய் வாழுங்கள். நீங்கள் செய்கின்ற வேலையிலே சாந்த குணத்தை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் பார்க்கிற பணிகளிலே சாந்த குணத்தை வெளிப்படுத்துங்கள். சாந்த குணம் உள்ளவர்களை வேதம் மகா புத்திமான்கள் என்று சொல்லுகிறது. என்றால் அவர்கள் வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் முற்கோபியாக வாழ்ந்து தங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை கண்ணீரை அனுபவித்து கொண்டிருக்கிறார்களோ, யாருக்குள்ளையெல்லாம் முற்கோபம் இருக்கிறதோ அவர்களை தேடி இந்த செய்தி செல்லுகிறது. சாந்த குணமாய் மாறு மகனே, சாந்த குணமாய் மாறு மகளே. குடும்பத்திலே உன் முற்கோபத்தை காட்டாதே, ஊழியத்திலே உன் முற்கோபத்தை காட்டாதே, வேலையிலே உன் முற்கோபத்தை காட்டாதே, தொழிலிலே தொழிலாளர்கள் மத்தியிலே முற்கோபத்தை காட்டாதே. நீ சாந்த குணமாய் மற்றவர்களிடத்திலே பழகுவாயானால், உன் சாந்த குணத்தை வெளிப்படுத்துவாயானால் தேவன் உன்னை புத்திமான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, க்ளோரி. புத்தியீனமாய் நடந்து கொள்ள வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கூட சில சூழ்நிலைகளிலே புத்தியீனமாய் நடந்தான் என்று அவரே சொல்லியிருக்கிறார். ஆனால் அதற்கு பின்பு தன் புத்தியீனத்தை மாற்றினார். ஹல்லேலூயா. சவுல் புத்தியீனமாய் நடந்தார், தாவீது புத்தியீனமாய் நடந்தார். ஆனாலும் அவர்கள் வாழ்க்கையில் தெய்வ பயம் இருந்த காரணத்தினாலே அவர்கள் புத்தியீனங்கள் எல்லாம் மாறினது. ஹல்லேலூயா. ஞானவான்களாக மாறினார்கள். ஞானவான்களினுடைய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாய் அமையும். எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முற்கோபத்தை விட்டு சாந்த குணமாய் வாழுங்கள். சாந்த குணம் உங்களை உயர்த்தும். சாந்த குணம் தேவனுடைய அன்பை உங்களுக்கு கொண்டு வரும். சாந்த குணம் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியாக ஹல்லேலூயா அமையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.